கடவுள் அருள் டிவி நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் யோகா பிரபாவின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். மே மாதம்னா எல்லோருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றதே என்ன? உழைப்பாளர் தினம். மே 1 உழைப்பாளர் தினம். உழைப்புக்கு பேர் போன ஒவ்வொரு மனிதருக்குள்ள ஒரு அந்த நாளை போற்றுவதற்குரிய அவங்களுடைய தியாகத்தையும் அவங்களுடைய ஒரு ஆற்றலையும் ஒரு எல்லாரும் கொண்டாடுறதுக்குரிய நாளாக மே 1 உழைப்பாளர் தினத்தை சொல்லுவோம். அப்பேற்பட்ட மே மாதத்தை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது, மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் இவங்க உழைப்பால் என்ன மாதிரியான இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போயிருக்காங்க, இல்லை இவங்க இதற்கு முன்பு போடப்பட்ட அவங்களுடைய முதலீடு இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ராசியினருக்கும் அதை பற்றின முழு தகவலையும் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே போகலாம். தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கான மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும், நம்ம வேலையில் தொழிலெல்லாம் எப்படிப்பா இருக்கும் சொல்லி கேட்குறவங்களுக்கு ஒரு அருமையான மாதம் சொல்லலாம். என்ன ஒரு அருமையான மாதம் அப்படின்னா, நம்மளுடைய கோபத்தை குறைச்சாலேவும் இந்த மே மாதம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஒரே லைனில் முடிச்சிடலாம். சிம்மராசிக்காரவங்களுக்கு என்ன அப்படி ஒரு கோபத்தை நான் பட்டேன் அப்படின்னா, இந்த காலத்தில் நம்ம நேர்மையாக இருந்தாலும் நம்மளுக்கு தான் பாதிப்பு, நியாயவாதியாக இருந்தாலுமே நம்மளுக்கு தான் பாதிப்பு. அதுவும் வேலை தொழில் வரும்போது எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணுமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு சிலர் வாழும்போது, இல்லை நான் கரெக்டாக இருக்கேன், நான் எதுக்கு இறங்கி போகணும், நான் என்னோடய வழியில் நான் கரெக்டாக இருக்கேன்னா இதைத்தான் நான் செய்வேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன் எவருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிறையா சிக்கல்கள், ஏதாவது ஆர்கியூமெண்ட்டு, வாக்குவாதங்கள் ஏற்பதற்குண்டான வாலி அதிகமாகவே இருக்குது. வேலையில் தொழிலில் ஒரு இடத்துல தொழில் நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க, ஒரு சொந்த தொழில், அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் ஒரு நன்கொடை கேட்டு கூட வராங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்ககிட்ட ஒரு வாக்குவாதம், தொழிலில் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கு கிட்ட, இல்லை அந்த தொழிலில் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க கிட்ட, மொத்த சாமான் பொருட்கள் வாங்குறவங்க கிட்டேன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. கவனமாக இருந்து கொள்ளுங்க, சரிங்களா? இது வேலை பார்க்குற இடத்துல நான் பெர்ஃபெக்டாக இருக்கேன், அதே மாதிரி அவனும் பெர்ஃபெக்டாக இருக்கணும், அவங்களும் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் மனசு வச்சா அது நடக்குமா சொல்லுங்கள்? அவங்களுடைய சுயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரியான வேலை பார்ப்பாங்க. இல்லை நான் மட்டும் இவ்வளோ பண்ணியிருக்கேன், அவங்க அதை பண்ண மாட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி எப்போவுமே உங்களுக்கு வரும். அப்போ நான் எதுக்கு அப்படி பண்ணணும், நான் எதுக்கு இவ்வளோ வேலை கொடுக்கணும், நான் எதுக்கு என்னுடைய ஆற்றலை எப்படி கொடுக்கணும், நான் அப்புறம் இப்படி தான் இருப்பேங்கிற இந்த மாதிரியான ஒரு மாற்றமும் உங்களுக்கு வரும். இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்கிற நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் அசால்ட்டாக சமாளிச்சிருவீங்க. ரொம்ப ஈஸியாக சமாளித்து அதை மற்றவங்க கேள்வி கேட்குறதுக்கு உண்டான தடையுமே இல்லாமல் ஆக்கி விட்டுருவீங்க. அவங்களே மறந்து போயிடுவாங்க. உங்களுக்கு வாய்ஸ் அதிகம், ஒரு இடத்துல நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் சவுண்டு தான் இப்போ அதிகமாக இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுடைய சவுண்டு தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. ஆனால் அதே நம்மளுக்கு நடக்கும்போது நம்ம திரும்ப கேட்கணும்னு நினைக்கும் போது கேட்க மாட்டீங்க, உங்களுடைய பார்ட்னர் கேட்க மாட்டாங்க. அதுதான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது ஒரு விஷயத்தை எப்படி கன்வே பண்ணி சொல்லணும், உங்களோட வாழ்க்கை துணைட்டையோ இல்லை யார்ட்டையாவது உங்கள் வழிக்கு எப்படி அவங்கள கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய யுத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் திரும்பி உங்களுக்கே திரும்பி வந்து அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் இல்லை ஓகே வேலை தொழில், ஆனால் வருமானத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும். வருமானத்துக்கு குறைவே இல்லை, ஆனால் உங்களுடைய கை காசு உங்கள் கையிலேருந்து செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது 1008 யோசனை. அது உங்களுடைய தேவைக்காக இருந்தாலுமேவும் ரொம்ப யோசனை பண்ணி தான் செலவழிப்பீங்க. அது ரொம்பவே நல்ல விஷயந்தான், ரொம்ப யோசித்து நம்ம இதுக்கு செலவழிக்கணுமா அப்படின்னு. ஆனால் இது செலவழிக்கணும்னு யோசிச்சிட்டிங்கன்னா கையில் 100 ரூபா இருந்தாலும் 2 செகண்டில் காலியாக போயிடும். இப்படி தான் உங்களுடைய வருமானம் நல்லா இருக்குது, வருமானம் தங்குதடை இல்லாமல் வரும். வருமானத்தை பொறுத்தளவு, பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, எப்பயும் போல் சூப்பராக வரும். ஆனால் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய கோபத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டாலே போதும், சரிங்களா? சரி, ஓகே.
கணவன் மனைவிக்குள்ள திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே பேசும்போது ஏற்கனவே சொன்னேன் உங்கள் சவுண்டு அதிகம் இருக்குன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் எதையுமே காம்ப்ரமைஸாக பேசவே மாட்டீங்க. இதானே இது இப்படித்தான், ஆமாம் இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அது சின்ன சின்ன சண்டை நடக்கும். சண்டை நடக்காத நேரமே கிடையாதுன்னு சொல்லலாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சண்டை. ஆனால் அது எல்லாத்தையும் தூசி தட்டிட்டு மாதிரி தட்டிட்டு போயிடுவீங்க. அது பெருசாகவே கொண்டு போக மாட்டீங்க. அது எப்பேற்பட்ட வாழ்க்கை துணையாக இருக்கட்டுமே, உங்களுடைய வாழ்க்கை துணை மேலே ரொம்ப பாசமும் ரொம்ப காதலும் வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு ஒன்றுனாலும் சரி, அவங்கள யாராவது எதனும் ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி, உங்களால் அதை பொறுத்துக்கொள்ளவே முடியாது. யாரை பார்த்து நீங்கள் எப்போ எப்படி சொல்லலாம்? ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சண்டைக்கு போய் நிற்பீங்க. சரிங்களா? எதையுமே யோசிக்க மாட்டீங்க. யார் என்ன அப்படின்னா அவங்க ஒன்றும் எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் போய் நிற்பீங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை சூப்பராக இருக்கும். காதலர்களுக்குள்ள டாமினேட் அதிகமாக இருக்கும். இல்லை நீ நான் சொல்கிறதான் கேட்கணும், நீ எனக்கு எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும்போது அந்த இடத்துல எந்த ஒரு கேள்வி கேட்டாலும், ஒரு சின்ன வாக்குவாதம் இருந்தாலும் எந்த விதத்துலையும் பெரிதளவு பாதிப்பு இல்லாமல் ஒரு சமரசமான ஒரு நல்ல அந்யோன்யமான வாழ்க்கையாக போகும். ஆனால் அது காதலர்களுக்கு மத்தியில் வரும்போது டாமினேட் ஆகிடும். நீ சொல்கிறது எதுக்கு நான் கேட்கணும், நான் மட்டும் கேட்கணும், நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்கிற மாதிரியான ஒரு டாமினேட் வரும். அதன் மூலமாக சில பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கும். சுபவிரயம் தான், எந்த பெரிய பாதிப்பு இல்லாமல் சுபவிரயம். புதிய முயற்சி வெற்றி கிட்டுவோம். ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் செய்ய நினச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும்னா, இந்த ஹீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தண்ணி அதிகமாக குடிக்கிறது, தண்ணி அதிகமாக குடிக்காமல் அதனால் பிரச்சனை ஏற்படுறது, இல்லை வெயிலில் சுற்றுறது, வெயிலில் சுற்றிட்டு வந்து கொஞ்ச நேரமாக ரெஸ்ட் எடுப்போன்னு சொல்லி எடுக்க மாட்டீங்க. ஏதாவது ஒன்று வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டா போதும், அவங்க சொன்னதுக்காகவாது நான் இதை செஞ்சு முடிப்பேன்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு இருப்பீங்க. வைராக்கியம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுடைய மைண்டு எப்படி இருக்கும்? உங்கள் மைண்டு சரி ஓகே நம்ம ஓய்வு எடுத்துக்கிறோன்னு நினச்சா மட்டும்தான் நீங்கள் ஓய்வு எடுப்பீங்க. அந்த ஓய்வு இல்லாததுனால மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பும் அதன் மூலமாக உடல்நல குறைவுமே ஏற்படும். சரிங்களா? உங்கள் உடல்நலத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு, மாணவ கண்மணிகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நண்பர்களுக்கு மத்தியில் சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? சண்டை போட்டு இல்லை நான் உங்கள் நண்பர்கள் வட்டாரம் பிரியறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீ பெரியவனா, ஆனால் சேர்ந்துருவாங்க. ஆனால் என்ன ஒன்று, பிரிஞ்சிட்டாங்கன்னா போட்டு பார்க்குற டைம்லாம் சண்டை. அதை மறுபடியும் சேர்றதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகிடும். அதை பார்க்குற டைம்லாம் சண்டை. நண்பர்கள் என்னப்பா நீங்கள் இவ்வளோ தூரம் தோஸ்தாக இருந்தவங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திடீர்னு என்னப்பா இவ்வளோ பெரிய சண்டையை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த காலகட்டம், இந்த மாதம். அதனால் எல்லா விதத்துலேயுமே கவனமாக இருக்கணும். ரொம்ப பெரிய பாதிப்போ ரொம்ப பெரிய பயமோ கிடையாது. உங்கள் வார்த்தையிலையும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் வேலை தொழிலில் எந்தவித ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அதான் மொத்தமே பார்த்திங்கன்னா செய்யும்போது அதனுடைய வார்த்தைகள் மூலமாக உள்ள மாற்றம் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. வேறு எந்தவித பிரச்சனைகள் பாதிப்புமே எதுவுமே கிடையாது. உடல்நிலையில் பிரச்சனை, இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், பாதிப்புகள் அனைத்துமே விலகிடும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய அமைதியும் ஒரு நிம்மதியும் கிடைக்கும். ஏன்னா எல்லாம் இருந்துமே மனசு ஏதோ விரக்தி மனப்பான்மையோடையே இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி உள்ள உங்களுக்கு இந்த மே மாதம் இந்த வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது மூலமாக அந்த பாதிப்பு குறையுது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.